தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஊழலுக்காக சிறை சென்றவரிடம் கூட்டணி வைக்கின்றார். ஊழலுக்காக சிறைக்கு சென்றவரிடம் கூட்டணி வைக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று ஆசை வார்த்தை காட்டியும் கூட தமிழக வெற்றி கழகத்தோடு எந்த கட்சியும் கூட்டணி வைக்க முன்வரவில்லை. விடுதலை சிறுத்தை கட்சி முன்வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது திமுகவிடம் ஒட்டுண்ணியாகவே உள்ளது. காங்கிரஸ் கட்சி மதில் மேல் பூனையாக உள்ளது. மற்ற கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணியை விட்டும் அதிமுக கூட்டணியை விட்டும் வெளியே வர தயங்குகின்றன. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஊழலுக்காக சிறை சென்றவரிடம் கூட்டணி வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஆம், ஊழலுக்காக 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்து 9 ஆண்டு காலம் வனவாசம் இருந்த சசிகலாவுடன் கூட்டணி வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி பசும்பொன்னில் செல்வி ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று தன்னுடைய கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினார். ஆனால் தன்னுடைய கட்சியின் பெயரை சசிகலா இன்னும் முடிவு செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். எந்த பெயரில் கட்சியை ஆரம்பிக்கலாம் என்று அவருக்கு குழப்பமாக உள்ளது. கட்சிக்கு பெயர் வைப்பதே அவருக்கு குழப்பமாக உள்ளது. அரசியலுக்கு எப்படி இந்த குட்டையில் அவர் வெற்றி பெறப் போகிறார் என்பது தெரியவில்லை. தற்பொழுது சசிகலா ஏற்கனவே 4 ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்து விட்டு வந்தவர் தான். செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது அவருக்கு தோழியாக இருந்து ஜெயலலிதா பெயரை தவறாக பயன்படுத்தி ஏறத்தாழ 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்தவர் தான் இந்த சசிகலா. 4 ஆண்டு காலம் சிறைக்கு போய்விட்டு வெளியே வந்தார். தற்பொழுது அவர் கட்சி ஆரம்பிக்க உள்ளார். அந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. சசிகலாவுடன் கூட்டணி வைத்தால் முக்குளத்தோர் சமூகத்து வாக்குகளை முற்றிலும் கைப்பற்றி விடலாம் என்று விஜய் கணக்கு போடுகிறார். விஜய் கணக்கு சரியாக இருக்குமா என்பது தெரியவில்லை. தற்பொழுது சசிகலாவுடன் கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறப்படுகிறது. ஊழலுக்காக சிறைக்கு சென்றவரிடம் கூட்டணி வைத்து இவர் எப்படி நல்லாட்சி தரப்போகிறார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஊழலுக்காக சிறைக்கு சென்றவர் சசிகலா, அவரோடு கூட்டணி வைக்கிறார் விஜய். அப்புறம் எப்படி ஊழலற்ற ஆட்சி இவர் கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரியல. நல்லாட்சி எப்படி இவரால் தர முடியும் அப்படிங்கிறது தெரியல. அரசியல்ல நேர்மை, தூய்மை இப்படி இருந்தா தான் வெற்றி பெற முடியும். ஆனா ஊழல் கரைபிடிந்த கரங்களுக்கு சொந்தக்காரனான அந்த சசிகலாவோடு விஜய் கூட்டணி வைப்பது ஒரு தவறான செயல்.